இந்த ஒரு சட்னி செஞ்சிங்கன்னா போதும், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாமே எத்தனை சாப்பிட்றோன்னு தெரியாத அளவுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சட்னியில தொட்டு இல்ல வழிச்சு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 4 ஸ்பூன் உளுந்து, ஒரு 8 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணும். காஞ்ச மிளகாய் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு ஒரு 1/4 கிலோ அளவு வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி இதையும் நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்து எடுத்திங்கன்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு இதோட எலுமிச்சை சைஸ் அளவு புளி, நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகாய், உளுந்து, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு பக்குவமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கறிவேப்பிலை தாளித்து இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, சாதத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.